ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க 163 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் பொங்கல் திருநாளையொட்டி வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் வீடு வீடாக டோக்கன் விநியோகம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம். அரசியல் விளம்பரத்திற்கான போராட்டங்களை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருதுகள். மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட். மோசமான ஆட்டம் தொடர்பான புகாரில் கேப்டன் ரோஹித் சர்மா விலகல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் குற்றவாளிகள் திமுகவினராக இருப்பதால் பெரும்பாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி குற்றத்தை அக்கட்சியினர் மூடி மறைக்க முயல்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கிலும் கைது செய்யப்பட்ட திமுக நிர்வாகியுடன் கைபேசியில் பேசிய நபர் யார் என்ற உண்மையை முழுவதுமாக மறைக்க முயற்சி செய்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாணவி குறித்த தனிப்பட்ட விவரங்களை கசியவிட்டு இனி யாரும் குற்றவாளிகள் மீது புகார் கொடுக்க அச்சப்படும் அளவிற்கு மறைமுகமாக மிரட்டியும் தரம் தாழ்த்தியும் திமுக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்று சாடியுள்ளார். திமுக அரசின் இந்த பெண்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்தும் மாணவி வழக்கில் முழு உண்மையை வெளிக்கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் நாளை மதுரையில் தொடங்கி சென்னை வரை நீதி கேட்பு பேரணி நடைபெறும் என்றும் இதில் பெருவாரியான அளவில் சகோதரிகள் கலந்து கொண்டு நியாயம் கேட்க குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் எஃப்ஐஆர் வெளியானது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் இதனை தடுப்பதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில மாநாடு விழுப்புரத்தில் தொடங்கவிருப்பதாக தெரிவித்த அவர், இந்த மாநாட்டில் மத்திய அரசை கண்டித்தும் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பேரிடர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகியவற்றை எதிர்த்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன்களை நியாய விலை கடை ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர். பொங்கல் பண்டிகையையொட்டி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புகளுடன் பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. பரிசு தொகுப்பு பெறும் நாள், நேரம் ஆகியவற்றை குறிப்பிட்டு வீடு வீடாக டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும், டோக்கனில் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் நாளன்று சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன்கள் நியாய விலை கடை ஊழியர்கள் நாளை முதல் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர். நியாய விலை கடையில் காலையில் 100 பேர், மாலையில் 100 பேர் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறும் வகையில் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை கண்டித்து போராட்டம் நடத்துகிறோம் என்ற பெயரில் அரசியலாக்குவது ஏன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பாமக மகளிர் அணி சார்பில் சென்னையில் நடைபெற்று இருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. எனினும் தடையை மீறி போராட்டம் நடத்த முயன்ற பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். பாமக போராட்டத்திற்கு பிறகு அனுமதி காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு மனு கொடுத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன், பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்.
பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததற்கு வெட்கப்படாமல் இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள் என்றும் கவலை தெரிவித்தார். அரசியல் விளம்பரத்துக்காக செய்யப்படும் போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்க உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னி நகரில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டியிலிருந்து கேப்டன் ரோஹித் சர்மா விலகிக் கொண்டதால் துணை கேப்டன் பொறுப்பில் இருக்கும் பும்ரா கேப்டன் பொறுப்பை ஏற்க உள்ளார். இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான 5வது டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. முதல் டெஸ்டில் வென்ற இந்தியா 2வது டெஸ்டிலும் 4வது டெஸ்டிலும் தோல்வியை சந்தித்தது. கடந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானது. குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த் ஆகியோர் மீது மோசமான விளையாடியதே தோல்விக்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதன் எதிரொலியாக இந்த போட்டியிலிருந்து ரோஹித் சர்மா விலகிக் கொண்டதால் அவருக்கு பதில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா கேப்டன் பொறுப்பை ஏற்றுள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு இந்திய அணிக்கு ஏற்கனவே மங்கிவிட்ட நிலையில் குறைந்தபட்சம் தொடரை இழக்காமல் இருக்க சிட்னி போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த போட்டிகளைப் போல் இந்த போட்டியும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைந்திருக்கும் செங்கரும்பு அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. என்றாலும் உரிய விலை கிடைக்காதது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. விவசாயத்திற்கு மிகவும் பெயர் போன தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக சின்னமன்னூர் வட்டாரத்தில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது. தைப்பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படும் வேளையில் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் இங்கிருந்து கரும்பு அனுப்பப்படுகிறது. தற்போது விளைச்சல் குறைந்த அளவே காணப்படுகிறது. நீண்ட கால பயிரான செங்கரும்புக்கு 10 மாதங்களாக உரமிட்டு கண்ணும் கருத்துமாக அதனை பாதுகாத்து வரும் போதிலும் உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு உரிய விலை நிர்ணயம் செய்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் உட்பட 32 பேருக்கு மத்திய அரசின் அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேல் ரத்னா, அர்ஜுனா போன்ற விருதுகள் விளையாட்டுத்துறையில் வழங்கப்படும் நாட்டின் மிக உரிய விருதுகளாகும். இந்த விருதுகளை மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது. அதன்படி கடந்த ஆண்டு விருதுக்கான வீரர் மற்றும் வீராங்கனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 32 வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விருது பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகளுக்கான துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ, சுமதி சிவன் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதுக்கு 2 பேர் தேர்வாகியுள்ளனர். தடகளத்தில் சுச்சா சிங்கும், பாரா நீச்சலில் முரளி பெட்கருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த பயிற்சியாளருக்கான விருது துரோணாச்சாரியா பட்டியலில் 5ஆம் இடம் பெற்றுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன.